Welcome to EMR Physics. I am Raju. 12th Physics Board Exam Past Papers உள்ள numerical problems one by one solve பண்ணிட்டு வரோம். இப்போ 2024 மார்ச் கொஸ்டின் பேப்பரில் உள்ள ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 33 கம்பல்சரி கொஸ்டினில் ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு 3 மார்க் கொஸ்டின். கொஸ்டின் என்னென்னா, determine the wavelength of the light emitted from LED which is made up of gallium arsenide phosphide semiconductor whose forbidden energy gap is 1.875 electron volt. Mention the color of the light emitted. Given H is equal to 6.6 into 10 to the power minus 34 joule second. இந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளமை யூனிட் 10 எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் 10.4. இந்த ப்ராப்ளமில் என்னென்ன நியூமெரிக்கல் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். செமிகண்டக்டர்னுடைய ஃபர்பிடன் எனர்ஜி கேப் கொடுத்துருக்காங்க 1.875 எலக்ட்ரான் வோல்ட். அதுக்கப்புறம் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னென்ன நியூமெரிக்கல் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கும். E∗G அதாவது ஃபர்பிடன் எனர்ஜி கேப்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.875 எலக்ட்ரான் வோல்ட். ஹெச்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதாவது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 6.6 into 10 to the power minus 34 ஜூல் செகண்ட். இந்த எலக்ட்ரான் வோல்ட்டை வந்து நம்ம ஜூல்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்குவோம். அப்படி ஜூல்ஸில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1.875 நம்ம சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரானால் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 1.6 into 10 to the power minus 19 ஜூல்ஸ். சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரானால் மல்டிப்ளை பண்ணோம்னா எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூலாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ ஹெச்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார்முலா டு பி யூஸ்ட் இஸ் எனர்ஜி கேப் E is equal to H nu. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரீக்குவென்சிக்கும் வேவ் லென்த்துக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. அது என்னென்னா C is equal to nu lambda or nu is equal to C by lambda. ஸோ இந்த ரிலேஷனை நம்ம யூஸ் பண்ணோம்னா E is equal to H C by lambda அப்படின்னு எழுதலாம். ஸோ lambda is equal to H C by Eன்னு வரும். ஸோ இங்கே ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட்டு, இது நமக்கு தெரியும். ஈங்கிறது எனர்ஜி கேப்னுடைய வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we can calculate the wavelength of the light used. So this is equal to, நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஹெச்னுடைய வேல்யூ 6.6 into 10 to the power minus 34, velocity of light 3 into 10 to the power 8, எனர்ஜி கேப்னுடைய வேல்யூ 1.875 into 1.6 into 10 to the power minus 19. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா we will get 660 into 10 to the power minus 9 மீட்டர் அப்படின்னு வரும். ஸோ 10 to the power minus 9 மீட்டர் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 660 நானோமீட்டர் அப்படின்னு எழுதலாம். 1 நானோமீட்டர் is equal to 10 to the power minus 9 மீட்டர். 1 நானோமீட்டர் is equal to 10 to the power minus 9 மீட்டர். இந்த மாதிரியான கன்வர்ஷன் ஃபேக்டர்ஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ தட் we can represent our result in the required units. ஸோ wavelength of the light is equal to 660 நானோமீட்டர். இதை ஆங்ஸ்ட்ராமில் கூட நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஆங்ஸ்ட்ராங்கில் ரெப்ரசன்ட் பண்ணோம்னா 660 இன்னொரு 0 ஆட் பண்ணோம்னா அது ஆங்ஸ்ட்ராமில் கன்வெர்ட் ஆயிரும். ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு ஆங்ஸ்ட்ராங் யூனிட் அப்படின்னு வரும். 1 ஆங்ஸ்ட்ராம் யூனிட் இஸ் ஈக்குவல் டு 10 to the power minus 10 மீட்டர். அதாவது திஸ் கேன் பி ரிட்டன் as 660 இன்னொரு 0 ஆட் பண்ணிவிட்டு 10 to the power minus 1 அப்படின்னு போடலாம். அதாவது 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணுறதா மீனிங் நானோமீட்டர். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 10 to the power minus 10 மீட்டர். ஸோ 10 to the power minus 10 மீட்டர் இஸ் 6600 ஆங்ஸ்ட்ராம் யூனிட் அப்படின்னு வரும். ஸோ this is a wavelength
what is required to be calculated. இந்த வேவ் லென்த்தினுடைய வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இதை கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ 6000 ப்ளஸ் வந்துச்சுனாலே அது வந்து ரெட் ரீஜனில் இருக்கும். ஸோ திஸ் வேவ் லென்த் கரஸ்பாண்ட்ஸ் டு ரெட் கலர். திஸ் வேவ் லென்த் 6600 angstrom unit corresponds to red region. So color of the light is red color. So this is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.